ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி மாவில் பணியாரம் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வாழைப்பழம் 3 எடுத்துருக்குறாங்க. அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க. கூடவே ஏலக்காய் தூள் எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம அரைச்ச பழத்தையும் சேர்த்துருக்குறாங்க. இப்போ நம்ம வடிகட்டிட்டு அந்த சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ண பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா ஒரு ஒயர் விஸ்க்கு வச்சுட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ மறுபடியும் அந்த நாட்டு சர்க்கரை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மாவெல்லாம் கலந்து வச்சதுக்கப்புறமா ஒரு பனியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் இந்த மாதிரி நம்ம எடுத்து ஒவ்வொரு குழிலையும் ஊற்றிக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. இப்போ நம்ம ஊற்றுனதுக்கு அப்புறமா ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வேக விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கமாக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்பூனை வச்சுட்டு மாற்றி போட்டுக்கலாங்க. மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், இது 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. உள்ளுக்குள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.